ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் புரிய வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம், தெளிவான செயலை செய்ய வேண்டிய விஷயம். ஞானிகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்ற அந்த கேள்வியோடு அதை சார்ந்த அறிவும் தெளிவும் நுணுக்கமாக இருந்தால் மட்டும் மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்தில் பரிபூர்ண நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் மாற்றங்களையும் பெற்று நிறைவான வாழ்வு ஆதாரங்களை பெற்று வாழுகின்ற முறையை அமைத்து தரும். ஏன் அப்படின்னாக்கா, அரசியல் என்ற ஒரு சொல் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலையும் சொல்லுவாங்க, சாதாரண ஒரு ஐடி கம்பெனிலையும் சொல்லுவாங்க, பெட்ரோல் பேங்க்கில் சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணிட்டாங்க, அரசியல் பண்ணுறாங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அது என்னங்க அப்படின்னாக்கா, ஒரு சூட்சும அறிவு. அங்கே போர் பண்ணுவதை விட அறிவை கொண்டு செயல்படுகின்ற யுக்தி நிலைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த அரசியல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னாக்கா, மக்களுக்காக, மக்களால், மக்களில் ஒருவரை தேர்வு செய்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த சூழலில் அந்த வருகின்ற அந்த தலைவர் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து வைக்க வேண்டும். அப்போ தான் அந்த நாட்டினுடைய வளம் சுபிட்சமாக இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உணவு, உடை, உறைவிடம், இந்த மூன்றும் எல்லோருக்கும் எல்லாமுமாக எல்லா நிலைகளிலும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமச்சீர் தன்மையில் கிடைத்தால்தான் போட்டி, பொறாமை, வஞ்சக நிலைகள் இல்லாமல், பேராசை, சினம், கடம்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, இது நிலைகள் இல்லாமல் மன நிறைவோடு மனிதன் சாந்த சுபாவத்தோடு வாழ முடியும். இப்போ நம்ம பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்திலேயே தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை, ஒன்று காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்கு, இப்போ தற்சமயத்தில் பாஜக ஆட்சியில் நடந்திருக்கு. அப்போது அந்த தாக்குதல் அப்படின்றது எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்கள்லையும் ஏதோ ஒரு சூட்சுமத்தில் ஏதோ ஒரு குற்றநிலைகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சி சரியில்லை அப்படின்னு அது தாக்குற ஒரு முயற்சி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அப்போ மக்கள் தேர்வு செய்த ஆட்சிக்கு என்ன அங்கீகாரம்? இப்போ தாக்கக்கூடிய மக்கள் யார்? போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் யார்? பலவிதமான கட்சிகள் இருக்குது, அதனுடைய சூட்சுமம் என்ன தான் அப்போ மக்கள் தேர்வு செய்கிறாங்க, என்ன தான் ஆட்சி நிலைக்கு வருது? இப்போ இருக்கிற அந்த ஓட்டு எந்திரத்தில் குறைபாடுகள் இருக்குது, அதை வச்சுச்சான் கட்சிகள் சிலர் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இதில் என்ன தான் சூட்சுமம் நடக்குது, என்ன தான் நிலைத்தன்மை நடக்குது அப்படின்னு ஆராய்வதற்கு முன்பாக நம்ம ஞானிகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்ற ஒரு கோட்பாட்டை ஆராய்ந்து பார்க்கணும். ஞானின்னா யாருப்பா அப்படின்னா, அறிவில் தெளிவு பெற்றவன், அவ்வளவுதான். இதில் நானும் நீயும் ஒன்று என்று உணரக்கூடியவன், தன் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கடவுளின் அம்சமாகவே பார்க்கக்கூடியவன் ஞானி. அவனுக்கு என்னத்துக்குப்பா அரசியல் அப்படின்னாக்கா, அந்த காலத்துலலாம் மதகுருமார்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் தன் ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தவத்தில் சிறந்த தவயோகிகள் யாராவது இருந்தாங்கன்னா, மன்னன் நேரடியாக தேடி சென்று அந்த மதகுருவை பணிந்து ஆட்சி வல்லமையை பலப்படுத்துவதற்காக சில ஆலோசனைகள், வழி நெறிமுறைகளை கேட்டு அறிந்து அதன் பிரகாரம் செயல்படுவார். குழப்பமான சில தீர்வுகள் காண முடியாத சில சங்கடமான நிகழ்வுகளுக்கு தீர்வுகள் காண வேண்டி, அந்த குழப்பத்திற்கு தெளிவு வேண்டி மதகுருமார்களை அவர்கள் அணுகுவார்கள். அப்படி தவத்தில் சிறந்த சான்றோர்கள் தான் அரசனுக்கு அறிவுரைகளையும் வழி நெறிமுறைகளையும் உபதேசித்து தருவார்கள். அவர்கள் சொல்கிற அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்றதை புரிஞ்சு அறிஞ்சு தெளிவு பெற்று அதை ஏற்று அந்த வழியில் நடக்கும் போது இன்னும் அந்த அரசனுக்கு பலம் கிடைத்தது அப்படின்றது தான் சாட்சிகளும் ஆதாரங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நம்ம பார்க்க முடியுது. அப்போது அறிவில் தெளிவு. இப்போ தவம் செய்து 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 தனக்கென்று தேவைகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட தான் தவம் செய்யக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மன்னனுடைய கட்டுப்பாட்டில் வாழுகின்ற மக்களினுடைய நலம் கருதி ஒரு மதகுருவானவர் ஒரு ஆலோசனையை மக்களின் நலம் கருதி வழங்குவார். மன்னனின் நலம் கருதி அப்படின்றத விட மக்களின் நலம் கருதி என்ன செய்யணும், என்ன பண்ணணும். அப்போது அவருக்கு பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும்,
விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அறிவியலை பற்றி தெரிஞ்சிருக்கணும், விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லா நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கணக்கு வழக்குகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், வரி நிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், மன்னனுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கணும், தண்டனை சட்டங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இத்தனை விதமான அருள் நிறை அறிவு நிலை பெற்றவர்கள் தான் மதகுருமார்களாக இருந்தார்கள். இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம், வரியை இப்படி தான் போடணும், தண்டனை இப்படி தான் கொடுக்கணும், மக்களை இப்படி தான் விசாரிக்கணும், இதற்கு முறையான தீர்வு இதுதான், போருக்கு சமாதான நிலைகளை எப்படி ஏற்படுத்தணும், போர்னால பாதிப்பு என்ன, இல்லை மறுக்க முடியாத பட்சத்தில் போர் யுத்திகளை எப்படி கையாளணும் என்ற சில சூட்சும நிலைகளை எல்லாம் கூட குருமார்கள் போதித்ததாக வரலாறு உண்டு. அப்போது ஞானிகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்னாக்கா, ஒரு சராசரி மனிதன் இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால், அவன் சிந்தனை தன் சுயநலத்துக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்துவிட்டால் அதனுடைய பாதிப்பு ஒருத்தருக்கு போய் சேராது, அந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும், எல்லோருக்கும் அது சென்று சேரும், வாயில்லா ஜீவனுக்கும் சென்று சேரும். உடல் உயிர் மனம் என்ற உணர்வு நிலை இல்லாத சாதாரண பொருட்களுக்கும் சென்று சேரும். பொருட்களுக்கு ஆமாம், இடம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, மண் வளம் சொல்கிறேன் இல்லையா, நீர் வளம் சொல்கிறேன் இல்லையா, காற்று வளம் சொல்கிறேன் இல்லையா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது எல்லாமும் சீர்கெடும். மன்னனுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னாக்கா இது எல்லாமும் கிடும். அந்த பஞ்சபூதத்தை வைத்து தான் நம்ம இயங்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதத்தில் சீர்கேடு வந்தால் அனைத்து விதமான பொருட்களுக்கும் உலகத்திற்கும் அனைத்து விதமான மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் பிரச்சனைகள் சூழ்ந்தே தீரும். நிம்மதியான உறக்கம் இருக்காது, நிம்மதியான வாழ்வு நெறிமுறைகள் இருக்காது. இப்படி சில குற்ற நிலைகளை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க, ஓங்காரக்குடியில் ஆசான் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. துறையூர் ராஜரிஷி மகான் ஆறுமுக அரங்க மகாதேசிகர் கட்சி ஒன்று ஆரம்பிக்கும் போது சரவண ஜோதி கட்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய சரவண ஜோதி கட்சின்னு அப்புறம் பெயர் மாற்றுறாங்க. இப்பயும் சில சுட்சுமத்தை அது செயல்படாத நிலையில் வைத்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய உணர்வு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. முன்னமே எலெக்ஷனில் அவங்க துறையூர் பகுதியில் மட்டும் நல்லோர்களை நியமித்து கட்சியை செயல்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்தாங்க. ஆனால் அது செயலாக்கத்துக்கு வரலை. ஆனால் செயலுக்கு வரும் அப்படின்ற ஒரு நிலையில் நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் அதை செயல்படுத்துவதற்குண்டான சூட்சும இயக்கங்களை அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அரசியலை பற்றி, ஆட்சி அதிகாரத்தை பற்றி, தலைவர்களை பற்றி ஓங்காரக்குடியில் ஆசான் நுணுக்கமாக முருகனுடைய ஆட்சி எப்படி இருக்கும், முருகனுடைய ஆட்சியில் யாரெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பெறுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முருகனுடைய ஆட்சியில் சித்தர்களுடைய ஆட்சியில் என்ன நிலைகள் அங்கே மாற்றங்கள் உருவாகும் அப்படின்ட்டு ஒரு பதிவையே அவர் போட்டிருப்பார். தவறுன்னு ஒன்று நடக்காது, குற்றச்செயல்கள் தடுக்கப்படும், உலகம் முழுவதும் சித்தர்களினுடைய கருத்துக்கள் பரப்பப்படும், சித்தர்களுடைய விஞ்ஞான மெய்ஞான ரகசியங்கள் பரப்பப்படும், உலக நாடுகள் வியக்கின்ற அளவுக்கு இந்தியா குறிப்பாக தமிழகத்தினுடைய பெருமை நிலைநாட்டப்படும் அப்படின்லாம் அவங்க நிறைய சொற்பொழிவு நிகழ்வுகளை அவங்க பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இது வரணும்? அவங்களுக்கு என்ன வேலை? தவம் செய்கிறாங்களா, 10 பேருக்கு அன்னதானம் போட்டாங்களா, சில ஞான உபதேசங்கள் கொடுத்தாங்களா, அறிவில் தெளிவு ஏற்படுத்துவதற்கு வழிகாட்டி விட்டாங்களா, அப்படியே போக வேண்டியதானே. இது என்ன, அவங்க ஏன் கட்சிக்கு வரணும், அவங்க ஏன் செயல்பாட்டில் இறங்கணும் அப்படின்னாக்கா, நல்லோர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஆற்றல் வளம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னாக்கா ஞானிகள் கிட்ட தான் இருக்குது. ஒன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூழலை இறை அமைச்சு கொடுக்கணும், இயற்கை அமைச்சு கொடுக்கணும். இல்லை எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்கள தேர்வு செய்யலாமான்ற நுணுக்கத்தை அவங்க ஆராய்ச்சி செய்து வழிகாட்டுதல் சொல்லணும். இல்லை மாற்று கட்சிகள் எதுனா இருக்குதான்னு போகணும். இப்போ அது மாதிரி பார்க்கின்ற பொழுது திமுக ஒரு கட்சி இருக்குது, அதிமுக ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, இந்து தமிழர் கட்சின்னு இருக்குது, தமிழ் தேசிய கட்சிகள் நிறைய அது மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய கட்சி அமைப்புகள் இருந்தாலும் அதனுடைய அருளை கொண்டு அதை இயக்குவதற்கு என்ன சூட்சும நிலைகளை கையாள வேணும் அப்படின்ற அந்த நுணுக்கத்தன்மையை மக்கள் மனதை புரிந்து, மக்கள் மனதை அறிந்து,
சூட்சமமாக அதை இயக்கி மக்களுக்கு நன்மை செய்கின்ற வகையில் ஒரு ஆட்சி அதிகார தலைமை நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை யாருக்கு இருக்குன்னாக்கா ஞானிகளுக்கு தான் இருக்குது. ஏன்னாக்கா அந்த ஞானி அப்படின்றவர் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு பற்றற்று துறந்து சென்று இருந்தாலும், தனக்காக எதுவுமே வேண்டாம் சென்று இருந்தாலும், அவர் வாழக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வாழுகின்ற அமைப்பு தான், சமூகம் தான். நீ காட்டில் போய் உட்காந்தா கூட அந்த காடு எங்கே இருக்குன்னாக்கா சமூகத்தில் தான் இருக்குது. சரி, அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு, சரி 3 நாள் சாப்பாடாக இருக்கார், ஒரு கைப்பிடி சோறு வேணும் அப்படின்னாக்கா ஊர் உள்ள என்ன பண்ணணும், கையேந்தி யாசகம் பெற்று அதன் பிறகு தான் தன்னுடைய பசியை போக்கிக்கணும். அப்போ யாசகம் பெறுகின்ற பொழுது சமூக மக்களோடு அவர் தொடர்பு கொள்கின்றார். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற அந்த வாக்கியத்திற்கு இயம்ப அந்த எல்லையில் இருக்கின்ற மக்கள் நல்லோர்கள் என்ற அந்த நிலைகளில் நல்லோர்களால் ஆட்சி செய்யப்பட்டு நல்ல அமைப்போடு வாழ வேண்டும் என்ற அந்த நிலை வேணும் அப்படின்னாக்கா சித்தர்கள் சர்வசத்தியமாக, ஞானிகள் சர்வசத்தியமாக அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ மக்களோடு இணைந்து தான் இருக்கிறார்கள். எது நிலையிலும் துறவரத்தில் இருந்தாலும் கூட அப்போ அவங்களுக்கு சில கைமாறுகள் செய்தாகினோம். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இறையும் இயற்கையும் ஞானிகளுக்கு வல்லமையை கொடுத்துருக்குது. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனாக இருந்தாலும் ஞானின் முன்னாடி கை கட்டி நிற்கணும். பட்டினத்தாரனுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இது மாதிரி தெருவில் உட்காந்துருக்கியே, ஊர் உலகங்கள் அசிங்கப்படுத்துவாங்க, ஒரு மன்னன் நான் ஆட்சி செய்கிற இடத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இழுக்குது, நீ இதனால் அடைந்த பெருமை என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் தவம் செய்வதனால் மன்னன் நிற்க ஞானி நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் அந்த வல்லமை, ஞானியினுடைய வல்லமை புரிகிறது. அப்போ பிச்சைக்காரனாக இருந்தாலும் அப்படின்ற தோற்றத்தோடு இருந்தாலும் மன்னனே வணங்கக்கூடிய சூழல்கள் உண்டு. நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய உபதேசம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, மத குருமார்கள் வழிகாட்டுதல் செய்கின்ற நிலையில் இருக்காங்க. இப்போ ஜக்கி வாசுதேவ் அவர்களை பாருங்கள், ஈஷா யோகா நிறுவனரை பாருங்கள், பல அருளாளர்களுக்கு ஆலோசனைகள் கிரண்பேடி அம்மா சந்திச்சிருக்கிறாங்க. சினிமா துறையில் இருக்கிற நடிகைகள் சந்திச்சிருக்கிறாங்க. பிரதமர் மோடி ஐயா சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அருளாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் தலைமை நிலையில் இருக்கிறவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இதில் ஏன் அவங்க போய் பார்க்கணும், ஏன் இதை போய் இந்த சந்திப்பு நிகழ்வை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு உயர்வு நிலை கருதி. அப்போது ஞானிகள்கிட்ட என்ன இருக்குது, அரசியல் அவங்களுக்கு தெரியாது, அரசியல் பயிற்சி எடுத்ததில்லை, வேறு எந்த ஒரு நிலைகள்லையும் அவங்க அரசியல் சார்ந்த ஈடுபாட்லேயும் சென்றதில்லை. ஆனாலும் அவங்கக்கிட்ட போய் என்ன கேட்குறாங்கனாக்கா ஆலோசனை, அறிவுரை. ஏன்னாக்கா அந்த ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த சத்திய வார்த்தைகள் தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் அதற்கு ஒப்ப அவர்கள் பதில் உரைப்பார்கள் அப்படின்ற அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு. அதனால் ஞானிகள் அப்படின்றவங்க அரசியலில் ஈடுபடுவார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அவங்க ஈடுபட்டுக்கு தான் இருப்பாங்க. அதனால் இப்போ வாழுகின்ற சமூகத்தில் வாழ்கின்ற, அதாவது சன்னியாச தீட்சையை வாங்கிட்டு காட்டுக்குள்ளே போய் வாழறவங்க யாரன்னா விட்டுடுங்க. இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் நாகராஜ் சுவாமிகள் அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஓட்டுரிமை அப்படின்னு சொல்கிறது, ஓட்டு போடலை அப்படின்னாக்கா அது மாபெரும் குற்றம். தான் படித்த 10வது சர்டிஃபிகேட்டை அவர் எரிச்சிருக்காரு. அதுவே ஒரு இந்திய சட்டத்தை அவமரியாதை செய்வது தான். தான் படித்த அந்த சான்றிதழை பொதுவெளியில் எரிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அவர் அந்த தவறை செய்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, வெளியே வந்திருக்காரு. என் சர்டிஃபிகேட் நானே எரிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ அரசு அந்த இதெல்லாம் சேர்ந்து சீல் போட்டு கொடுத்து அதை அங்கீகாரம் கொடுத்து எல்லாம் வச்சுதை யாருக்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டாவது வரலாம், நான் குளித்திடுறேன், நான் எரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாற்று விட்டு நிறைய பேர் மனமாயையில் சிக்கி, துறவரம்னா இதுதானாட்டங்குது, நம்ம சர்டிஃபிகேட்டை எரிச்சின்ன மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஒரு 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஐயோ நம்ம எரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பதபதைப்பு வரும். மறுபடியும் அவன் போய்ட்டு எனக்கு வேணும்னு கேட்கும் போது தொலைஞ்சு போச்சுன்னு கேட்கறது எப்படி, நானே அதை எரிச்சிட்டேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது எப்படி? இது மாதிரி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். இது நல்ல உதாரணம் இல்லையா அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு இது ஆன்மீகத்தின் உச்சக்கட்ட நிலையாக இருக்கலாம், ஒரு சில பார்வையாளர்களுக்கு இது நல்ல உதாரணம் இல்லாத இருக்கலாம். எல்லா வழி நெறிமுறைகளையும் யோசித்து பார்க்கணும். சரி, அவர்கிட்ட ஆதார் கார்டு இல்லையா, ஓட்டர் ஐடி இல்லையா அப்படின்னாக்கா இதெல்லாம் நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா ஒரு ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நாம் இருக்கோம். ஒரு சன்னியாசி அப்படின்னு எடுத்துக்கும் போது
எல்லாத்தையும் நான் துறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னாக்கா மக்களையும் துறந்துட்டு தான் வரணும். மக்களோட நான் சகஜமாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னும் துறக்கவில்லை அப்படின்னு தான் அது பட்டினத்தாரினுடைய வாழ்க்கை நிலைகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அனுபவத்துக்காக கூட இருக்கலாம். முழுமையான துறவரம் எங்கே வருது அப்படின்னாக்கா சமாதி நிலையில தான், அடக்கம் நிலையில தான் வந்து நிற்கிறது. இது விமர்சனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நாகராஜ் ஐயாவை நானும் சென்று பார்த்துட்டு வந்திருக்கேன். அவருடைய செயல்பாடுகளை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அவர் என்கிட்ட கதைகள் சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட பேசியிருக்கிறாரு. அவருடைய சூட்சும நிலைகளை நான் பார்த்தேன். நானே அங்கே கண்ணீர் மல்க அப்படியே அமர்ந்து அவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இவ்வளோ படித்து இவ்வளோ நிலையிலிருந்து இவ்வளோ தன்மையிலிருந்து எல்லாம் சீப்போ அப்படின்னு வேணான்னு தூக்கி கடாசிட்டு வந்துட்டீங்க. எப்படி இந்த நிகழ்வு நடந்தது? இறைவா, இது என்ன ஒரு பிரமிப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த உருவம் யார்? இந்த உருவத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து அப்படியே திருவடியை வணங்கி 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 நேசித்து விட்டு வந்தேன். ஒரு சில விஷயங்களை எடுத்து நம்ம சிந்திக்கின்ற பொழுது இந்த உதாரணம் தப்பாக இருக்கே, இப்படி அவர் செய்து இல்லாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா இப்போ பேட்டிகள் கொடுக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் என்னுடைய கடைசி பதிவு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நிறைய பேருக்கு நன்மையும் கூட. அப்போது இது கடைசின்னு சொல்ல வேண்டிய அவசியங்கள் அங்கே இல்லையே. தேவை ஏற்படி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா தீர்க்கமான ஞானிகள் தான் சொல்லுகின்ற சத்தியத்தை, வாக்கை அவர்கள் கடைபிடித்தே தீர்வார்கள் அப்படின்ற ஒரு சத்திய நிலைகள் உண்டு. மக்களுடைய நன்மைக்காக தான் அவர் பேசுகிறாரு. அவருடைய விளம்பரம்ன்றது இதில் ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா கடைசியாக அவர் பேசிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஆசிரமங்கள் வேண்டாம், ஜீவசமாதி வேண்டாம், எனக்காக யாரும் நிற்க வேண்டாம், என்னுடைய இறப்பு காலம் எனக்கு தெரியும், அந்த தேதி நான் சொல்ல விரும்பல, சொல்லிட்டா அந்த ஆண்டு என்னை சூழ்ந்த மக்கள் நிறைய பேர் பழக ஆரம்பிச்சிருவீங்க, என்னை தொல்லை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அதனால் அப்படியே இருக்கட்டும், என் உடல் யாருக்குமே கிடைக்காது அப்படின்ட்டு வேற அவர் சொல்லி அந்த சத்தியத்தை உணர்த்தியிருக்கார். யாராலையும் சொல்ல முடியாத ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லியிருக்கிறாருனாக்கா, நான் கண்ட ஞானிகளில் உண்மையாகவே உயர்ந்த ஒரு ஞானி அவராக இப்போ உருமாறி நிற்கின்றார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா தன் உடலை பாதுகாக்கிறது, தன் உடைமைகளை பாதுகாக்கிறது அவர் தெளிவு கூட சொல்லியிருக்கார். நான் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் காட்சி பொருட்களாக ஆசிரமத்தில் வைக்க வேண்டும் அப்படின்ட்டு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னாக்கா ஏற்கனவே அது மாதிரி வச்சிட்டு இருக்கிற ஆசிரமங்களை மக்கள் அது இந்த சிந்தனையே ஒரு லோ லெவல் சிந்தனை அப்படின்ற அளவுக்கு ஒரு உதாரணங்களோடு பேசி ஒரு வல்லமையான ஒரு அருள் சக்தியை அங்கே முத்திரையாக குத்தி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு உண்மை ஞானி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எப்படி இருக்கணுன்றதை அவர் தெளிவுபட சொல்லிவிட்டார். அதனால் ஒரு சில கருத்துக்கள், அதாவது ஒரு ஞானியாக இருந்து அவர் பேசுகின்ற ஒரு சூழல், ஒரு பப்ளிக்கு அவர் ஒரு செய்தி சேனலில் ஏதோ வார்த்தைகளை சொல்கிறார் அப்படின்னாக்கா 100 வார்த்தைகள் சொல்கிறார். அதில் 100மே சரியாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. 10 விஷயங்கள் சில பிறழ்ச்சிகள் கூட இருக்கலாம். அந்த 10 விஷயங்கள் ஒரு சில பேருக்கு பிடித்ததாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காத இருக்கலாம். அதே போல் நிறைய டிவி சேனல்ஸ்லாம் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக போய் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு நல்லோர்களுக்கு கூட அவர் அனுமதி கொடுக்கறது இல்லை. சில பிரசித்தி பெற்ற டிவி சேனலுக்கு அவர் அனுமதி கொடுக்குறார். பிரசித்தி பெற்ற அப்படின்னாக்கா அது ஆன்மீகத்தை கேவலமாகவும் பேசுவாங்க. ஆன்மீகத்தை வச்சு ஒரு சில இது மாதிரி இருக்கின்ற ஆட்களை நம்ம எடுத்தோம்னாக்கா நிறைய வியூவர்ஸ் வருவாங்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களேன்னு சொல்லிட்டு போகிறவங்களுக்காகவும் இருக்கிறாங்க. அதை ஆய்வு செய்து அவர் கொடுக்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை அப்படின்ட்டு தான் என்னால் உணர முடியுது. ஆனால் நல்ல கருத்துக்கள், நல்ல நிகழ்வுகள், நல்ல தன்மைகள், அவருடைய வாழ்க்கை ஏதோ சமூகத்துக்கு ஒரு பெரிய புரட்சியையும் ஒரு ஹிஸ்டரியையும் வரலாற்றையும் விட்டுட்டு போகிற தன்மையில் தான் இருக்குது. அதாவது ஞானிகள் அப்படின்னா அவங்க கொள்கையை பிடிக்கணும், ஞானியினுடைய புகைப்படத்தையோ ஞானியையோ பிடிக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் சொல்கிறார். அந்த கொள்கையை நான் சொன்னதை புத்தகமாக போடுங்க அப்படின்றார். புத்தகமாக போடுங்க அப்படின்றார். அந்த சொன்ன கருத்துக்களை புத்தக வடிவில் நம்ம பாதுகாத்து வைப்பது கூட என்னது தான். அப்படிதானே ஒரு பொருளை நம்ம பாதுகாத்து வைக்கிறோம். ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஒரு 10 கருத்துக்கள் நம்ம படித்து தெரிஞ்சிக்கும் போது ஒரு உணர்வு வருது, ஓ இதுதான் சத்தியம் அப்படின்னாக்கா. ஒரு ஞானி ஒரு கிழிந்த ஆடையை தான் போட்டுக்கிட்டு இருந்தார், அதுதான் இந்த ஆடை, ஒரு வருஷம் இப்படி தான் ஒரு இயல்பாக எளிமையாக வாழ்ந்தார் அப்படின்னாக்கா அந்த ஒரு பொருட்களை வைத்து கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுமே, ஞானத்தை அடைய முடியுமே. ஓ துறவரம்னா இதுதான், எளிமையான வாழ்க்கை வாழணும், ஆடம்பரம் கூடாது, 10 ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கக்கூடாது, 2 ட்ரெஸ் வச்சுட்டு இருந்தால் போதும், கடைசி வரைக்கும் ஒரு 2 தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயன்படுத்திய பொருட்களெல்லாம் அங்கே வைக்கலாமே, காட்சி பொருட்கள் வைக்கலாமே. இப்படியும் சில சிந்தனைகள், தடுமாற்ற நிலைகள் வரும். இதை பேசினாலும் சரியாக தெரியும், அதை பேசினாலும் சரியாக தெரியும்.
ஆனால் இதுதான் சரி இது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரமும் ஆற்றலும் பலமும் இல்லை. அது ஈசனுடைய வார்த்தையாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அவரவருடைய நிலையில் அவரவர்கள் பேசுவது சரி, அவரவர்களுடைய நிலையில் அவரவர்கள் இயங்குவது சரி. இயற்கை அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கு. அந்த கருத்தை மறுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அப்படின்றது அவரவருடைய உரிமை. அப்போ பொதுவெளியில் அவர் பேசுகிறார் அப்படின்னாக்கா அவருக்குண்டான மாற்று கருத்தை, நம்ம முரண்பட்ட கருத்தை பொதுவெளியில் வைக்கிறோம் அப்படின்னும் போது அது சமூக உரிமை. நம்ம பேசலாம். நம்ம பேசுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு, கேள்விகளுக்கு அவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அது பதில் சொல்ல வேண்டிய நிலையில் அவர் வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. பதில் சொல்லுவதற்கும் கடமை நிலை ஒன்று இருக்கிறது. அது இயற்கை அமைத்து கொடுக்கின்ற அமைப்பை பொறுத்து தான் அது செயல்படும். ஆனாலும் அவரும் இங்கே இருந்துக்கிட்டு இவ்வளோ பேசுகிறாங்க, ஒரு மீடியா ஒன்று பேசுது அப்படின்னாக்கா அது அரசியல் தான். அவர் ஒரு ஆடையை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அது அரசியல். எங்கெங்கேயோ போனாக்கா அது அரசியல் தொடர்பு இல்லாமல் ஒரு பொருள் ஒருத்தர் கையில் போய் சேராது. ஒரு உப்பு இருக்குது அப்படின்னாக்கா அது விலையை நிர்ணயிக்கிறதுல கூட அரசியல். எந்த ஆட்சி காலத்தில் என்ன தன்மையில் அது மூலப்பொருட்கள் ஆய்வு செய்யப்படுது, அது சரியான நிலையில் பேக் செய்யப்படுது, அது எந்த ஊருக்கு போகுது, அதனுடைய வரி விகிதங்கள் என்ன, ஜிஎஸ்டி என்ன, இது என்ன நிர்ணயிக்கிறது எல்லாமும் அரசியல். ஒரு சராசரி மனிதன் ஒரு போண்டா கடையில் உட்காந்துக்கிட்டு இல்லை டீ கடையில் உட்காந்துக்கிட்டு சுதந்திரமாக அவன் செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னா கூட அவனுக்கும் அரசியல் பாதிப்பு இருக்கும். ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் வருது அப்படின்னாக்கா அந்த சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் ஞானிகள் கூட செயல்பட முடியும். நான் தான் சித்தராச்சே, நான் ஞானியாச்சே, நான் யோகியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிட முடியாது. ஒருத்தர் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அதனால தான் கட்டிடங்கள் கட்டினா கூட இல்லாட்டி இடத்தை ஆக்கிரமிச்சா கூட இவர் இந்த துறவி இப்படி ஆக்கிரமிச்சிட்டார், இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார். முன்னெல்லாம் ஜீவசமாதி நிலை அப்படின்றது கொண்டாட்டம் செய்யக்கூடிய நிலை. இப்பெல்லாம் ஜீவசமாதின்னு ஒன்று செய்யக்கூடாதுன்ற நிலை. யாராவது பள்ளம் நோண்டிட்டு உள்ளே போய் உட்காந்து ஜீவசமாதிக்கு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது தன் உயிரை தானே மாய்த்து கொள்கின்ற தற்கொலை முயற்சி நிலை அப்படின்ற மாதிரி கூட சில குற்றநிலைகள் பதிவு செய்யப்பட்டு சில நிலைகளை இயக்கிய தன்மைகள் உண்டு. நிறைய பேரை மாண்டு போனவர்களை ஜீவசமாதின்னு புதைச்சி வைக்கிற சில அமைப்புகளை எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம். அதற்கு சில அதிகாரிகள், உயரதிகாரிகள்லாம் சென்று அதை மீட்டு எடுத்திருக்கிறாங்க, மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய சத்தியத்தன்மையை புலப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில இடங்களில் உண்மையான ஜீவசமாதியை அதிகாரிகள்ன்ற நிலையில் ஆற்றல் பலன்ற பேரில் போயிட்டு தொட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே உண்மையாகவே உயிரோட்டமாக நகம் வளர்றது, முடி வளர்றது, உடல் அழுகாமல் உட்காந்துட்டு இருக்கிற சில சூட்சம நிலையை பதிவு செய்துட்டு போன நிலையெல்லாம் நம்ம கண்டு இருக்கிறோம். அது மாதிரி ராமபரதேஸ்வர சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ரயில்வே கேட் ஒன்று வருது. அந்த ரயில்வே கேட்டை இந்த பகுதியில் அமைக்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த ஜீவசமாதி இருக்குது, அதை நோண்டினால்தான் அந்த பாதையை அமைக்க முடியும், சுற்றி போக முடியாதுன்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க. பார்த்தா உள்ள அந்த சித்தர் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். உடல் பாதிப்பு இல்லாமல் எத்தனை வருஷங்கள் ஆச்சோ என்னன்னு தெரியல. அப்போ அந்த வெள்ளக்காரத்துறையே இடத்த கொடுத்து அதுக்கு நிரந்தர பங்களிப்பு கொடுத்து தொடர்ந்து பூஜையும் அன்னதான சேவையும் நடக்கிறதுக்கு அவங்க செய்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி பதிவுகள்லாம் இருக்குது. அப்போது தமிழ் சித்தர்களை பார்த்து மெய்சிலிர்த்து போன அந்த மேலை நாட்டவர்கள் எல்லோருமே நமக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்க, கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாகவே ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. அப்போது ஒரு ஆட்சி நல்ல விதம் நடக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சராசரி மனிதனை விட யாருக்கு நுணுக்கமான அறிவு அப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தாயினும் கருணை, தாயினும் தயவு குணம். தாய் அப்படின்றவங்க தன் பிள்ளையை மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஞானி அப்படின்றது உலகம் மக்கள் அனைவரையும் தன் பிள்ளைகளாக பார்ப்பார்கள். அது மதம் சார்ந்து இல்லாமல் மனிதம் சார்ந்து அவர்கள் பார்ப்பார்கள். அதனால தான் ஞானிகளுக்கு அரசியல் தேவையானாக்கா தேவைதான். ஒன்று, ஞானிகள் இறங்கி அரசியலில் தலைவனாகவே ஆட்சி செய்யலாம். இப்போ யோகி ஆதித்யநாத் அப்படின்னு பார்த்தாக்கா துறவி உடையில் இருந்துக்கிட்டு அவர் ஆட்சி அதிகாரம் செய்கிறார். அது என்னது? அது ஞானிகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்னாக்கா தேவை. அவர் தான் செய்கிறார். அங்கே அவர் என்ன நன்மைகள் செய்தார், என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார், என்ன தன்மையில் அவர் செயல்பட்டார் அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் ஓங்காரக்குடி லாசான் அவர்கள் அகில இந்திய சரவண ஜோதி கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா ஏதோ ஒரு சூட்சுமத்துக்கு அவங்க இயங்கி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனுடைய சூட்சுமங்கள் என்ன வெளிப்படுமோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலைத்தன்மையில் எல்லாரும் வராங்க. யாராவது மதுவை ஒழிக்கிறாங்களான்னா இல்லை. அதிமுக ஆட்சி வந்தது, திமுக ஆட்சி வந்தது. அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளை ஒழிக்கணும்னு கொடி பிடிச்சிட்டு வந்த சில போராட்டக்காரர்கள்லாம் திமுக ஆட்சியில் அந்த எங்கே போனாங்கன்னே அவங்க தெரியல, அமைதியாக இருக்கிறாங்க.
பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பெண்ணும் பெண்ணினுடைய தந்தையும் கொடி தூக்கிட்டு வந்துடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்லாம் உட்காருவாங்க. மது, நாட்டுக்கு வீட்டுக்கு பகை கேடு அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ வரவே மாட்டாங்க, திமுக ஆட்சியில் வரவே மாட்டாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் எதிர்ப்புறமாக இருந்து சீமான் ஐயா ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். ஏன் நாம் தமிழரை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாம் தமிழரில் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்பாக, ஒரு மாத காலத்திற்கு முன்பாகவே நான் அன்னையினுடைய வழிகாட்டுதலின்படி சில சூட்சும நிலைகளை இயக்குவதற்காக, மக்களினுடைய நன்மைக்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை சீமான் ஐயாவுக்கு நான் உபதேசித்து தருவதற்காக உறுப்பினர் நிலைக்கு செல்லப்பா அப்படின்னு சொல்லி அதை செயல்பாட்டுக்கு சென்று இருக்கிறோம். அவங்களுடைய செயல்பாடை இன்னமும் நம்ம உற்று நோக்குவோம். நம்மளுடைய அந்த ஞான நிலையிலிருந்து அகத்தியரினுடைய அந்த ஆசி அறிவுரை நிலைகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்ப்போம். புரிகின்ற நிலையில் இருந்தால் நம்ம பயணம் செய்வோம். அவர்களும் ஏற்றுக்கொள்ளலை, புரிதலோடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம விலகி நிற்க போகிறோம். அதெல்லாம் மாறுபட்ட நிலைகள். அப்போது எது மக்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என் நிலையிலிருந்து நான் ஆய்வு செய்து நம்ம சொல்கிறோம். அப்போ நான் மதுக்கடைகளை ஒழிப்பேன், நான் நீர் வளத்தை பாதுகாப்பேன், நான் நிலவளத்தை பாதுகாப்பேன், நான் விவசாயிகளுக்கு அரசு பணியை அமைச்சு கொடுப்பேன், நான் மக்களுக்கு இலவச மருத்துவத்தையும் இலவச கல்வியும் வழங்குவேன், தனியார் கல்விகளை நான் மூடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னும் போது செய்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் மேடையில் பேசுகிறாங்க இல்லையா, அந்த பேச்சுக்கே நம்ம மதிப்பு கொடுத்தாகணும், வணங்கி ஆகணும். யாருமே சொல்லாத விஷயங்கள், யாருமே சொல்ல முடியாத விஷயங்கள் ஆதாரங்களோட சாட்சியங்களோட எதிர்த்து கேட்குறாங்க. கலைஞருக்கு ஏன் ஒரு பேனா வைக்கிறீங்க, அரசு பள்ளி இடிஞ்சு விழுது, அதை கட்டுறதுக்கு யோகியதை இல்லை, இங்கே போய் பேனா வைக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது நியாயமானதாக இருக்கிறது. கடற்கரை என்ன உனக்கு சுடுகாடா அப்படின்னு கேட்குறாரு, அது நியாயமான கேள்வியாக இருக்கிறது. குழந்தைங்க படிக்கிறதுக்கு உயர்ந்த நிலை இல்லை, ஒரு மருத்துவ கூடம் கட்டுறதுக்கு, ஆய்வு கூடம் கட்டுறதுக்கு உனக்கு பொருள் வசதி இல்லை, பேனாவுக்கு வைக்கிறதுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது தேவையா? அப்போது அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பயன்படுத்திய பொருளெல்லாம் அங்கங்கே நட்டு வைப்பியா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கூட தான் இந்த பொருள் பிடிக்கும், என் காலத்துக்கு பிறகு இந்த பொருளை அங்கே கட்டி வைப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில சூழல் நிலைகள். ஞானிகள் எப்படி பேசணும், எங்கே பேசணும், யார் மூலியமாக பேசணும்னு இல்லை. நல்ல கருத்துக்கள் யார் பேசினாலும் அது சத்தியத்திற்கு உட்பட்டு இருப்பின் அவர்களை இயக்குவது ஞானிகளே அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் இங்கே இவரையே நான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த நிலைக்கும் மக்கள் செல்ல வேண்டாம். அவரவருடைய அறிவு நிலையில் இருந்து நுணுக்கமாக ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவர்களுக்கு என்ன சத்திய நிலைகள், தர்ம நிலைகள் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும், அவன் குடிகாரனாகவும் இருக்கட்டும், கோபக்காரனாக இருக்கட்டும், அக்கிரமக்காரனாக இருக்கட்டும், அரக்க குணம் பொருந்தியவனாக இருக்கட்டும், என்ன நிலையில்னா இருக்கட்டும், அவன் மனசாட்சிக்கு கண்ணை மூடி அமர்ந்து இது எது சரி எது சரின்னு எது சரியில்லைன்னு யோசிக்கின்ற பொழுது இது சத்தியம் இது தர்மம்னு அவனுக்கு சத்தியம் புரியும். அந்த சத்திய பாதை வழியாக நாம் செல்வதும், அந்த சத்திய பாதைக்கு துணை நிற்பதும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் தனி மனிதனுக்கும் இந்த உலகத்திற்கும் மிக மிக நல்லது. அதனால் ஞானிகளுக்கு அரசியல் தேவையா அப்படின்னாக்கா, ஞானிகளுக்கு அரசியல் தேவை அப்படின்றத விட ஞானிகள் தான் அரசாட்சி செய்யணும். ஒன்று நேரடியாக அவர்கள் தலைவராக மாறி, இப்போ யோகி ஆதித்யநாத் ஐயா மாதிரி தலைவராக மாறி அவங்க வழி நடத்தணும். அப்படி இல்லைனாக்கா தலைவர்களை அவர்கள் வழி நடத்தணும் அப்படின்றது தான் சர்வசத்தியமான உண்மை. அப்படி நடந்தால் மட்டுமே உலகம் சுபிட்சமாக இருக்கும். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.